ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். கல்வி கரையிலா நூல்நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்திய மதங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இந்திய மதங்கள் எல்லாமே ஐரோப்பாவில் எப்படி மதங்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டதோ அது போலவே இந்தியாவிலும் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை முன்வைக்கிறாங்க. இது ஏன் தவறு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, வரலாற்று போக்கில் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா, இந்திய சமயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஐரோப்பாவோட நீங்க கம்பேரே பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மதங்கள் தங்களுக்குள்ள நிறைய கொடுக்கல் வாங்கல்கள் பண்ணியிருக்காங்க. இங்க மோதல்களே இல்லைன்னு நான் சொல்லல. அதே நேரத்தில் ஐரோப்பாவில் நடந்தது போல மோசமான மோதல்கள் நடந்தது அப்படின்னு சொல்வது என்பது கொஞ்சம் கூட வரலாற்றை படித்தவர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. இப்படியான சில முரண்கள் நடந்தது அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்திய மதங்கள் தங்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரமான ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்து அவை எப்படி எல்லாம் காலப்போக்கில் கிட்டத்தட்ட கலந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியான ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னா, சமணமும் சைவமும். இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தா சக்கரவர்த்தி நயினார் அப்படிங்கிறவர். இவர் ஒரு தமிழ் சமணர். அதாவது பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த திருஞான சம்பந்தர் சமணர்களை எல்லாம் கழுவேத்து கொண்டுட்டாரு. அது போக சமணர்கள் யாருமே தமிழ்நாட்டுல இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதெல்லாம் நான் கூட ஒரு காலத்தில் நம்பியிருக்கிறேன். அப்படி கொஞ்சம் வரலாற்றெல்லாம் படிக்கும்போது தமிழ்நாட்டில் சமணர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அப்படி தேடும்போது தான் இந்த நூல் எனக்கு கிடைச்சது. இந்த நூலை படிக்கும்போது தான் தெரிஞ்சது சைவ மதத்துக்கும் சமணத்துக்கும் என்னென்னலாம் தொடர்பு இருக்கு. இந்த நூலாசிரியர் குறிப்பாக சைவம் அப்படின்னு டைட்டிலில் இருந்தால் கூட பொதுவாக இந்து மதத்துக்கும் சமணத்துக்கும் என்ன சம்பந்தம், உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி ரெண்டு மதங்களும் முட்டி மோதிக்கிட்டே இருந்ததா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன் வச்சு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. உதாரணமா பார்த்தீங்கன்னா, டைட்டில் சைவமும் சமணமும் தானே, அதனால அங்கிருந்தே ஆரம்பிக்கிறாரு. அந்த கைலாய மலை தான் சிவன் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி இந்துக்களுடைய நம்பிக்கை. இதே போல ஜெயினர்களுடைய ஒரு தீர்த்தங்கரான அந்த ஆதி பகவன் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய, அது போல ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த தீர்த்தங்களுடைய இடமும் கூட கைலை தான் அப்படின்னு சொல்றாங்க. அது போல சிவராத்திரிங்கிறது ஜெயினர்களுக்கும் ஒரு முக்கியமான பண்டிகை. நமக்கு தீபாவளி போல அவர்களுக்கும் தீபாவளி இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் நம்ம பார்த்துட்டே போக முடியாது இந்த சமணத்துக்கும் இந்து மதத்துக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாரு ஆசிரியர்னா, வர்ணாசிரமம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஏதோ இந்து மதத்துடைய கான்செப்ட் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கிறோம். வர்ணாசிரமம் என்பது ஜெயின மதத்திலும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. உதாரணமா பரதன் அப்படின்னு சொல்லி ஒரு சக்கரவர்த்தி, அவர் தான் என்ன பண்றாருன்னா 4 வர்ணங்களையும் உருவாக்கியதாக ஜெயினர்களுடைய ஒரு நம்பிக்கை. உதாரணமா ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த பிராமண வர்ணத்தை எப்படி பரதர் தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதையை சுருக்கமா நான் சொல்றேன். அதாவது இந்த 3 வர்ணங்களையும் உருவாக்கிய பின்பு பரதர் என்ன பண்றாருன்னா, இது எல்லாம் ஒரு ஒழுங்கா இல்லையே, எத்தனை காலம் இதெல்லாம் நீடிச்சு இந்த சட்ட ஒழுங்குகள்லாம் சரியாகி நாடு செழிக்கும் அப்படிங்கிற யோசனை அவருக்கு வருது. இதையெல்லாம் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி இவர்களெல்லாம் வழிகாட்டுவதற்கு ஒரு வர்ணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அரண்மனையை சுற்றி அந்த முளை கட்டிய தானியங்கள் இருக்கு இல்லையா, பயிர் இருக்கும், அதுல முளை வந்திருக்கும். அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு உயிர் மாதிரி. அதை தூவிடுறாராம். தூவிட்டு என்ன சொல்றாராம், அடுத்த நாள் அரண்மனையில ஒரு விருந்து இருக்கு, எல்லாருக்கும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னதும் மக்கள் திரளாக வராங்க. அப்படி வர்றவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பெரும்பாலானவர்கள் அந்த தானியங்களை தாண்டி வந்துடுறாங்க. அப்போ சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு உயிர், இதை அந்த தாண்டுவது கூட பாவம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களா. அதாவது உயிர் கொல்லாமை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியது சமண மதம். அப்படி பார்க்கும்போது இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இங்க நின்றுட்டாங்களாம். அப்படியே அந்த பயிரை கூட தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அவர்களை பிராமண வர்ணத்தினராக அறிவித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஜெயினர்களுடைய ஒரு நம்பிக்கை. இதையும் இந்த நூல் பதிவு செய்து. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏதோ வர்ணாசிரமம் என்பது ஒரு சிலரால் உருவாக்கப்பட்டு அது பிறர் மீது திணிக்கப்பட்டு அது ஏதோ வைதிக கொள்கையாக மட்டுமே இருந்தது, அதை ஜெயினமும் பௌத்தமும் தீவிரமாக எதிர்த்தது அப்படின்னு சொல்லிலாம் சிலர் சொல்றாங்க. அதில் ஒரு குறைந்த அளவு உண்மை இருந்தாலும் கூட ஜெயினமும் பௌத்தமும் கூட வர்ணாசிரமத்தை ஏத்துக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஒரு ஜெயினரே சொல்றாரு. இதுதான் இந்த நூல்ல ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதே போல அக்னி காரியங்கள் பண்ணக்கூடியது, அதே போல
ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு இந்து மதம் வந்து 16 வகையான சம்ஸ்காரங்களை வந்து சொல்லுது. இது எல்லாமே ஜெயினத்துல இருக்குன்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதாவது இதெல்லாம் வந்து இந்து மதத்தை பார்த்து ஜெயினர்கள் காப்பி அடிச்சாங்களா, ஜெயினர்கள் பார்த்து இந்துக்கள் காப்பி அடிச்சாங்களா அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் என்னன்னா 2 பேர்கிட்டயுமே இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நூல் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஈவன் வேள்வியில வந்து பலியிடுதல் மட்டும்தான் தவறு, பலியிடாத வேள்விகளை எல்லாம் நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து ஒரு தமிழ் ஜெயின் அவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே வந்து கொடுத்துறாரு. இப்படி பார்க்கும்போது ஜெயின மதமும் அதே போல இந்து மதமும் எப்படியெல்லாம் ஒன்றுபட்டு ஒன்றாக இயங்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து வரலாற்று போக்குல வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இதை பற்றிய இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நூல் வந்து சொல்லிட்டே போகுது. இதை நீங்கள் நேரடியாகவே படித்து தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நல்ல ஒரு நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.